ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய பிதாக்கள் நம்முடைய தேவனிடத்துல வேண்டிக் கொண்ட காரியத்தை அவர்களுக்கு அருளி செய்தார் என்று நம் சங்கீதத்திலே நாம் வாசித்தோம். இந்த நாளிலும் நம்முடைய பிதாக்கள் எப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் தங்களுடைய விண்ணப்பங்களை வைத்தார்கள் என்று சொல்லிதான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9 வசனம் முதல் 12 வசனங்கள் வரைக்கும் யாக்கோபின் ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகி ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே யாக்கோபு பயத்துக்கு நடுவிலே கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுடைய தேவனே, நீ உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று எனக்கு சொன்னீரே என்று சொல்லி அங்கே அவர் விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தனக்கு வாக்கு பண்ணினதான வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அங்கே ஜெபிக்கிறார். பயந்து போன ஒரு சூழ்நிலை தான். தன் பிராணன் எதிலே அழிக்கப்பட்டு விடுமோ, தான் மாத்திரமல்ல தன் சந்ததியும் அழிக்கப்பட்டு விடுமோ என்கிற ஒரு பயத்திலே தான் அவர் ஜெபிக்கிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம் 11ஆம் வசனம், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சிச்சுவேஷன்ல தன் சகோதரனுக்கு பயந்துதான் தன் வீட்டை விட்டு தன் தாய் தகப்பனால் தன் மாமனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறான். அந்த சூழ்நிலையிலே சூரியன் அஸ்தமித்த வேளையிலே பிராண பயத்துக்கு நடுவிலே வனாந்தரத்திலே தனிமைப்படுத்தப்பட்டவனா இருந்த அந்த சூழ்நிலையிலே தான் கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன் தகப்பன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி அங்கே அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்துதான் இங்கே யாக்கோபு ஜெபிக்கிறார். ஆனால் அவர் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கு முன்பதாக இப்படி ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில வந்து நிற்கிறார். என்னவென்றால், தன் சகோதரனாகி ஏசா தன்னை சந்திக்க வருகிறான் என்பதை அறிந்ததான யாக்கோபு மிகவும் பயந்து போய் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார். என் தகப்பனாகிய என் தேவனே, நீர் எனக்கு சொன்னீரே, ஆனால் நான் இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று சொல்லி அவர் அங்கே விண்ணப்பிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒருவேளை விசுவாச ஓட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் அவர் மாறாத தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுவதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை என்று யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் வாக்கு பண்ணினதான கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, அவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனா வாக்குத்தத்தத்தை பெற 36ஆம் வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு
பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று இங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வாக்குத்தத்தத்தை பெறுகிறதற்கு நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியமா இருந்தாலும், வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நாளுக்கும் வாக்குத்தத்தத்தை பெற வேண்டிய அந்த சூழ்நிலைக்கும் இடையே நடக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்களேன், அது மிகவும் பயங்கரமா இருக்கும். நீங்க யாக்கோபை குறித்து அங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி என்று பார்க்கிறோம். ஒரு போராட்டத்தின் நாட்கள் தான் நாம் வாக்குத்தத்தத்தை பெற வேண்டிய அந்த நாட்கள். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கு முன்பதாக நாம் ஜெயம் உள்ளவர்களாய் போராடி மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டியதா இருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் காரணம் தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதினாலே தான், அதை தட்டி வீழ்த்தி அவன் ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டதினாலே தான் தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பயம் தன்னை கவ்வி கொண்டிருக்கிறது சுயரா சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா இங்கே கர்த்தர் உண்மையாகவே யாக்கோபை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்றைக்கு ஒருவேளை சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சிருக்கலாம், தகப்பனுடைய கண்ணை மறைச்சிட்டு ஆசீர்வாதத்தை இவன் பெற்று கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே உண்மையாகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்க விரும்பின அந்த தேவன் இவனை புது சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார், புது மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். பழைய காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டு அந்த ஏமாற்றுகிற நிலை, தட்டி வீழ்த்துகிற நிலை, பலருடைய காரியங்களை மறைவாய் செய்கிறதான அந்த சூழ்நிலையிலிருந்து அவனை மாற்றி புது சிருஷ்டியாய் அவனை மாற்ற விரும்பிதான் தேவன் அவனோடு இரவு முழுவதும் அங்கே போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனத்திலே யாக்கோபு இப்படி சொல்லுகிறார்: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். எவ்வளவு உரிமையா சொல்றார் பாருங்க. தகப்பனிடத்துல பெற்ற ஆசீர்வாதம் இருக்கு, ஆனாலும் அது என்னை ஆசீர்வதிக்கும் என்கிறதான எண்ணம் யாக்கோபுக்கு இல்லை. இப்போ உம்முடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு பெருசுங்கிறத இங்கே அவர் புரிந்து கொண்டார். அதனால அவர் போராடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கும் வாக்குத்தத்தத்தை பெறுகிற அந்த நாட்கள் இருக்கிறதே மிகவும் ஒரு போராட்டத்தின் நாட்கள், உருவாக்கப்படுகிற நாட்கள். எரேமியா தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதுகிறார்: கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஒரு குயவன் வீட்டுக்கு கொண்டு போகிறார். அங்கே குயவன் மண் பாண்டங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். அந்த குயவனுடைய கையிலே அந்த மண் கெட்டு போயிற்று. ஆனாலும் அவர் அதை எரிந்து போடாமல் அதை தன் கண் கண்டபடி சரியாய் வணைந்தார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பழைய நிலைமை கெட்டுப்போன நிலைமையாய் இருந்தாலும் தன்னை புது சிருஷ்டியாய் வணைய தன்னை அர்ப்பணிக்கிறானோ அந்த மனிதனால் மாத்திரம்தான் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற முடியும். இங்கே யாக்கோபு தன்னை புது சிருஷ்டியாய் மாற்ற ஒப்பு கொடுக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இதை அறிந்து கொண்டதான கர்த்தர் அவருடைய பெயரை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் நமக்கு சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனோடு போராடி ஜெயித்ததான அந்த யாக்கோபினுடைய வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு மாத்திரமல்ல, ஒரு புது சிருஷ்டி என்கிறதான ஒரு அனுபவத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம். அந்த நிறைவேறுதலின் நாட்களிலே பல உபத்திரவங்களை நாம் அனுபவிக்கலாம். ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், வணைந்து கொண்டிருக்கிறார், புது சிருஷ்டியாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி, அவர் விரும்புகிறபடி நம்மை வணைய விரும்புகிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற நல்ல தேவன். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. என் தகப்பன், எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபின் விண்ணப்பத்திலிருந்து நாங்கள் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல.
மனம் மாற நீர் மனுப்புத்திரன் அல்லப்பா. நீர் வசனத்தும் நிறைவேற்றாதிருக்கிற தெய்வம் அல்ல, ஜீவனுள்ள தேவன். நீர் இன்று மாறாதவராய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா, யாரெல்லாம் தங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. நீர் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், நீர் வணைந்து கொண்டிருக்கிறீர் என்பதை மாத்திரம் கர்த்தர் நீங்க நினைவுபடுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் உமக்குள்ளே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ள எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.